நீ கரெக்டாகவே இருக்க முடியாது. ராமின்னு சொல்லுங்க, உங்களுடைய நீதி கந்த துணிக்கு ஒப்பானது. உங்கள் நீதி எந்த துணிக்கு ஒப்பானது? உங்கள் வீட்டில் கிச்சன் பக்கத்தில் ஒரு துணி இருக்கும். அந்த துணியில் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டவ்வில் திடீர்னு ஏதாவது பொங்கி ஊற்றிச்சுன்னா அதையும் தேய்ச்சிருப்பாங்க. அப்படி கீழே தண்ணி ஊற்றினா அதையும் போட்டு தேய்ச்சிருப்பாங்க. அப்புறம் தக்காளி வெங்காயம் வெட்டிட்டு கத்தி அதில் தான் சீவுவாங்க. எல்லாத்துலையும் சீவி கிட்ட மூக்கிட்ட எத்துன்னு போனீங்கன்னா 10 நாள் உங்களால் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி கப்படிக்கிற எது கப்படிக்கிறது தான் நீங்கள். நம்மளுடைய நீதி கந்த துணி. ராமன் சொல்லுங்களேன். ஆனால் இந்த கந்த துணி தான் கத்தர் எடுத்து நீதிமான்றாரு. சத்தமும் ராமன் சொல்லுங்களேன். ரத்தத்தினால கழுவி நீதிமானா இருக்கிறேன்றாரு. ஐயா நான் இப்போதான் பாவம் பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொன்னாலும் கத்தர் உன்னை பார்த்து நீ நீதிமான், நீ பலவான் அப்படின்ற. சத்தமும் ராமன் சொல்லுங்களேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ நீதிக்கேற்றவான காரியத்தையும் பலத்துக்கேற்றவான காரியத்தையும் நீ செய்ய போறதல்ல. ஏன்னா உன்னுடைய நீதி கந்தையானது. நான் உனக்குள் இருந்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமணத்தாலும் அல்ல என்னுடைய ஆவியினால. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறதுனால நான் இன்னும் நீதியான காரியங்களை செய்வேன். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நீதியை செய்ய முடியாது. சொல்லுங்க, நீ நீதியை செய்ய முடியாது. நினைச்சிட்டு இருக்கியோ நல்லா வாழ்ந்துருவேன்னு சொல்லுங்க. நினைச்சிட்டு இருக்கியோ நல்லா வாழ்ந்துருவேன்னு. சும்மா கொஞ்சம் சம்பாரிச்சிட்டா போதும் அப்படியே ஒரு திமிர் வந்துடுது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா போதும் அப்படியே ஒரு திமிர் வந்துடுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டா போதும் ஒரு திமிர் வந்து என்ன சொன்னேன் ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நல்ல பாட்டு பண்ணா அப்படியே ஒரு திமிர் வந்துடுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய திமிர நிமித்தமா அல்ல, அவருடைய அபிஷேக திமிர நிமித்தமாய். நான் எப்போதுமே கீழ்பட்டு இருக்க வேண்டிய இடம் எதுனா அவருடைய அபிஷேகத்திற்கு, அவருடைய ஆவிக்கு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொன்ன, நான் செத்துறணும் சொல்லுங்க. நான் செத்துறணும் என்னங்க சபையில கூட்டு வந்து உட்கார வச்சு செத்துறணும்ன்றீங்க. நீங்கெல்லாம் செத்து 2023 வருஷம் ஆகுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நல்லாவே வாழ்ந்துருவீங்க. நீங்க செத்து போயிட்டீங்க. இப்ப வாழ்றது நீங்கள் அல்ல. இப்படி நான் கை காமிக்கும் போதே கத்திடணும். வாழ்றது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவே. இன்னும் சில இடத்துல அங்கங்க எழுதி நிக்குதா, இன்னும் சில இடத்துல எல்லாம் நான் அப்படிங்கிற ஒரு நான், அந்த நான் எல்லாம் உடைந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உங்களை, இப்படி சொல்றேனே ஒன்று சொல்லுங்களேன், நான் இப்படி சொல்றேனே, உங்களை கர்த்தர் நொறுக்கி கொண்டிருக்கிறார். ஏன் திரும்ப சில சூழ்நிலை நொறுக்கிற மாதிரி வருது, சில சூழ்நிலை வேதனை மாதிரி ஏன் திரும்ப வருது? உன்னை ஆண்டவர் அழித்து கிறிஸ்துவை உள்ளிருந்து பிரகாசமாய், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உள்ளிருந்து கிறிஸ்துவை பிரகாசமாய் வெளியே வர வைக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென்.